முதலமைச்சர் அதை பார்த்து பயந்து கொண்டு, ஏன்னா அவருக்கு பொறுக்கல, தமிழ்நாட்டுக்கு குடுக்கல பாரு, ஆனா கொடுத்தா அவருக்கு பொறுக்கல. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே தமிழகத்திற்கு வரும்போது இளைப்பாறு உங்களுக்கு தேவையா? அவர் வேஷ்டி சட்டை போட்டார், நம்ம கலாச்சாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். முதல்வர் எப்படி கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார் என்று நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இனிமேல் தமிழக மக்களை மொழியை வைத்து ஏமாற்ற முடியாது. இவர் டக் அவுட் எல்லாம் பேசுறாரு, நாக் அவுட் ஆக போகிறவர் டக் அவுட் பத்தி பேசுறாராம். மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார். இங்கே தமிழ் மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக 8000 கோடி பெருமானம் உள்ள திட்டங்களை சமர்ப்பிக்கிறார் தமிழக மக்களுக்கு. ஆனா தமிழக முதலமைச்சர் அதை பார்த்து பயந்து கொண்டு, ஏன்னா அவருக்கு பொறுக்கல, தமிழ்நாட்டுக்கு குடுக்கல பாரு, ஆனா கொடுத்தா அவருக்கு பொறுக்கல. உடனே ஊட்டிக்கு போயிட்டாரு. குழு ஊட்டி இவருக்கு தேவையா? அந்த காலத்துல இவங்களோட வசனம் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன், கும்பி எரியுது குழு ஊட்டி உனக்கு தேவையான்லாம் இவங்க சொன்னவங்க இன்னைக்கு சற்றே இளைப்பாற ஊட்டிக்கு போயிட்டாரு. எப்ப இளைப்பாறு? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே தமிழகத்திற்கு வரும்போது இளைப்பாறு உங்களுக்கு தேவையா? ஆக இது ஒரு நடைமுறை. பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு வந்தால் அந்த மாநில முதலமைச்சர் அவரை வரவேற்க வேண்டும் என்பது நடைமுறை, விதிமுறை. வேணும்னே அதை விட்டு அங்க இளைப்பாற போயிருக்காராம். அங்க போய் என்னெல்லாம் பேசுறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர். இன்னைக்கு அவர் வேஷ்டி சட்டை போட்டார், நம்ம கலாச்சாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். முதல்வர் எப்படி கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார் என்று நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதனால இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக அழகாக சொல்லியிருக்கிற முதல் உங்க மொழியில கையெழுத்த போட்டு பழகுங்க, உங்க மொழியில பேரை வச்சு பழகுங்க, அதுக்கப்புறம் மொழியை பற்றி பேசலாம். எல்லாமே இரட்டை வேடம். பேரு தமிழ்ல வைக்கிறது கிடையாது, கையெழுத்து தமிழ்ல போடுறது கிடையாது, பேசுறது தமிழ்ல பேசுறது கிடையாது, நடத்துற பள்ளிக்கூடத்துல தமிழ் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, கல்வி அமைச்சரின் மகனே தமிழ் படிக்கிறது கிடையாது, ஆனா தமிழ்ல பேசுவாங்க. இனிமேல் தமிழக மக்களை மொழியை வைத்து ஏமாற்ற முடியாது. பிரதமர் இன்னைக்கு என்ன அழகா வணக்கம் தெரிவித்து எல்லாரும் அஸ்வினி வைஷ்ணவ் கூட என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறாரு. ஆக பிற மொழியை சார்ந்தவர்கள் நம் மொழியில் பேசுவது எவ்வளவு பெருமை மிக்க விஷயம். அழுதுகிட்டே இருங்க. மரியாதைக்குரிய பிரதமர் சொன்ன மாதிரி முதல்வர் உட்பட அழுது கொண்டே இருங்கள், அழுத்தான் போகிறீர்கள். 2020 மேல் இன்னும் அழதான் போறீங்க. ஊட்டியில போய் என்ன பேசுறாரு? தமிழக மக்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னு பேசிட்டு இருக்காரு. பேசுகின்ற நேரத்துல 8000 கோடிக்கு திட்டங்களை பாரத பிரதமர் சமர்ப்பிக்கிறார். இவர் டக் அவுட் எல்லாம் பேசுறாரு, நாக் அவுட் ஆக போகிறவர் டக் அவுட் பத்தி பேசுறாராம். முற்றிலுமாக மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழக மக்களுக்காக ஒரு பிரதமர் வந்திருக்கிறார். நீங்க ஊட்டிக்கு போனா என்ன அர்த்தம்?